ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமையல் வீடியோ தான். நான் ஆல்ரெடி மிரக்கறி சாப்பாடெல்லாம் செய்து வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இட்லி அவிக்க போகிறோம். இட்லியும் சாம்பாரும். அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எங்கள் வீட்டில் லஞ்ச் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு, கீரைக்கறி, இது பன்னீரில் வந்து தயிரெல்லாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி செய்திருப்பேன். இது என்னென்னா வந்து ஈரப்பிளாக்காயும் பருப்பும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி, என்ன அப்பளம் மிளகா. இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ வந்து இட்லிக்கு ஊற வைக்க போகிறேன். இட்லிக்கு என்னென்ன போட்டு செய்கிறேன்னு பார்க்கலாம். இது கருத்த உளுந்து ஒரு கப்பும், அதே மாதிரி கருத்த கவுனி அரிசின்னு சொல்லிட்டு அதுவும் சேம் கப்பால் போட்டேன் நான். அதே மாதிரி குரக்கன் வந்து கேழ்வரகுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கப் போடுவோம். அதையும் ஒரு கப் எல்லாம் உண்டாகி போடலாம். அடுத்தது வந்து கோதுமை சம்பா ரவை வந்துட்டு அது ஒரு 2 பொண்ணு போடுவோம். ஒரு பொண்ணு இது வந்து ஒரு 2 பொண்ணு போடுவோம். இவ்வளவும் காணும் வந்துட்டு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நல்ல வடிவெல்லாம் கழுவிட்டு டஸ்ட் இருக்குந்தானே ஒரு 4-5 வாட்டி நல்ல வடிவாக கழுவிட்டு அப்படியே ஊற வைட்டோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வைப்போம். இப்போ நான் வந்து நல்ல 4-5 வாட்டி நல்ல வடிவாக கழுவிட்டேன். இப்போ ஊற வைக்க போகிறேன். வெள்ளிக்கிழமை இட்லிக்கு ஊற போட்டது. அதுக்கு ஒரு சாம்பார் செய்ய போகிறேன். மத்தியானம் லஞ்சு முடிஞ்சுது. இப்போ சாம்பாருக்கு எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து தக்காளி பழம், ஒரு தக்காளி பழமும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு தண்ணியும் விட்டு நல்லா அவிய விட போகிறேன். அதுக்கப்புறம் மிரக்கறி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, உள்ளி, வெங்காயம், முருக்கங்காய், பீன்ஸ், பூசணிக்காய். இங்கெல்லாம் தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலையும் வெங்காயமும் மிளகாயும் எடுத்து வைக்கணும். நிறைய மிரக்கறி போடக்கூடாது. ஏன்னா இட்லி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் நிறைய காய்கறி போட்டோம்னா சாம்பார் நல்லா திக்காக வந்துடும். அதனால் ஒரு அளவான காய்கறி தான் போடணும். முதல்ல இந்த பருப்பை வந்து நல்லா அவிய விடுவோம். முதல்ல அவிய விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் தக்காளியும் மிளகாயும் நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம். மஞ்சளும் போட்டுட்டு வெட்டி வச்ச காய்கறியையும் போடுவோம். அதோடு சேர்த்து கொஞ்சமாக வெந்தயமும் போட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடுவோம். நல்லா தண்ணியை விட்டு காய்கறி அவிறது தண்ணியை விட்டு நல்லா அவிய விடுவோம். நல்லா மூடி போட்டு நல்லா அவியட்டும் காய்கறி. இப்போ வந்து பார்த்தீங்களா நல்லா அவிஞ்சிட்டுது காயெல்லாம். இதுக்கு தேவையான உப்பு போடுவோம். கல்லுப்பு தான் போடுறோம். உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் போடுவோம். தூள் கொஞ்சம் குறைச்சி போடுவோம். வந்துட்டு அப்போ நல்லா இருக்கும் சாம்பாருக்கு. இப்போ தூள் வாசனை நல்ல பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா அவியட்டுக்கும். ஓகே, இப்போ வந்து தூள் வாசம் போயிடுச்சு. அப்போ நான் கரைச்சி வச்சுக்கிற புளியை அதோட ஆட் பண்ணிவிட்டு புளியும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுக்கும். புளியெல்லாம் விட்டு நல்லா கொதிச்சிட்டு பால் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். பால் பவுடர் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, 2 ஸ்பூன் காணும்.
இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாம்பாருக்கு தாளிச்சும் ரெடி ஆகிட்டு அதையும் போடுவோம். போட்டுட்டு ஃபைனல் டச்சாக நாங்கள் மல்லியிலையும் போடுவோம். இட்லிக்கு சாம்பார் இப்போ ரெடி ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சாம்பார் இட்லிக்கு ரெடி ஆகிட்டுது. நீ இட்லி அவிப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மா நல்லா பொங்கிருச்சு. நல்லா பொங்கிருச்சு. மா வச்சதை விட கொஞ்சம் கூடவா தான் இருக்குது. இனி இட்லி தட்டில் ஊற்றுவோம். எல்லாம் ஊற்றிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இட்லி தட்டில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் எடுத்து வைக்கணும். இப்போ தண்ணி கொதிக்கட்டுக்கும். ஓகே, என்னுடைய இட்லி இப்போ ரெடி ஆகிட்டுது. ஓகே, சாப்பிட்றீங்க? எப்படி இருக்கு இட்லி? நல்லா இருக்கா? வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இட்லியோட வித்தியாசமாக இருக்கா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.